அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது குரான் வசனம். இந்த ஒரு குரான் வசனத்துடைய மகிமை என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். இந்த உலகத்தில் அனைவரிடமும் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே சரி உங்களிடம் அன்பாக மதிப்போட மரியாதையோடு நடந்துப்பாங்க. நம்மளை ஏளனமாக பார்க்கறது அந்த மாதிரி எந்த ஒரு கீழ்பார்வை எதுவுமே இருக்காது. உங்களை மதிப்போட கண்ணியத்தோட பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நண்பர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை அந்த இடத்துல மரியாதையோடு நடத்துவாங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களை கட்டியும் சீனியரில் உள்ளவங்க, நீங்கள் ஜூனியர் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி தாழ்வாக பார்க்குறதோ, இல்லை வேற எந்த குடும்பத்திலையா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உங்களுடைய வருமான வசதியை வச்சு உங்களை ஏளனமாக பார்க்குறதோ, நண்பர்கள் இதை யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஏளனமாக பார்க்குறது, கீழ் பார்வையோடு பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. அனைவரும் உங்களை மதிப்புடன் மரியாதையோடு நடத்துவாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னால் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, குர்ஆன் வசனம் 20வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு. 25லேருந்து 28வது ஆயத்து வரை இது. அந்த ஆயத்து என்ன, அது எப்போ ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு எந்த ஒரு கணக்கு நிபந்தனை அப்படின்னா இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். இவ்வளோ நேரம் ஓதணும், இத்தனை தடவை அப்படின்னு எந்த ஒரு கணக்கும் இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் இதை ஓதுங்க. மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஓதுங்க. அந்த ஆயத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த ஒரு துவா தான் அது. இந்த ஒரு அல்லாஹுடைய வசனம், குர்ஆன் வசனம் 20வது அத்தியாயத்தில் இடம்பெற்று இருக்கு. இது பல பேருக்கு பலன் கண்ட ஒரு அனுபவபூர்வமான அமல். இது நிறைய பேர் இதை ஓதி பர்சனலாக ஓதி இது அவங்களுக்கு உதவி இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓதலாம். ரொம்பவும் உங்களுக்கு விரைவிலேயே பலன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஓதுறீங்களோ அல்லாஹ்வை நம்பி அல்லாஹு தாலா அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களை சீக்கிரம் உங்ககிட்ட சேர்ப்பான். ஒரு மதிப்பும் மரியாதையும் பிறரிடம் இருந்து அதிகப்படியாக கிடைக்கும் அல்லாஹுடைய உதவியோடு. நிறைய பேர் இதை அனுபவபூர்வமாக பலன் கண்ட இது பல பேருக்கு இது உதவி இருக்குது இந்த ஒரு ஆயத்து. அதனால் நீங்களும் இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் சுற்றி உள்ளவங்க மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏளனமான பார்வை, கீழ்பார்வை அப்படிங்கிற மட்டமாக உங்களை யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. உங்களை நல்ல ஒரு லெவலில் ட்ரீட் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹு மேலே நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதி பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இது, மிகவும் சக்தி வாய்ந்த இது. இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய பலனை நீங்களே உணர்வீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.